தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் வருவதால் சற்று முன் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் இது குறிப்பு தான் இந்த காணொளியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம். இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் செய்துகிட்டு இருக்காங்க. அந்த டிபிஐ அலுவலகத்தில் நடைபெற்றிருக்க இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த இடத்திற்கு செல்வதாக தகவல் வெளியானது. இந்த தகவல் வெளியான ஒரு சில நிமிடங்களில் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களாக கைது செய்யக்கூடிய சூழல் அங்கே ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அங்கே நிறுத்தப்பட்டிருந்த ஒவ்வொரு வண்டிகளிலுமே தானாக அவர்கள் ஏறணும் அப்படின்ட்டு யார் யாரெல்லாம் கலைந்து செல்கிறார்களோ அவர்களை பிடித்து அங்கே ஏற்றுவது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம கைது செய்யப்பட்டவர்கள்லாம் எந்த மாதிரியான முறையில் அழைத்து செல்லப்பட்டிருக்காங்கங்கிறத காணொளி வாயிலாக பார்த்துட்ருக்கோம். அவர்களது உரிமைக்காக இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் அதை கேட்கவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய வரைவு தேர்தலில் நாங்கள் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை போராட்டமாகத்தான் ஆரம்பிக்கிறது. அதை உடனடியாக கேட்டு அதை இப்பொழுது சரி செய்வோம் அல்லது சில காலம் கொடுத்து சரி செய்வோங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து செய்யக்கூடிய ஒரு வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்கிற வேலையை பார்த்துருக்காங்க. முதல் முறை கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 3ஆம் கட்டத்திற்கு மேலே இந்த போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. இவர்கள் மட்டும் கிடையாது, செவிலியர்கள் தொடங்கி இப்போது இன்றைய தினம் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து முற்றுமாக இன்னொருத்தவங்க போராட்ட களத்தில் இறங்குறாங்க. அவங்க யார் அப்படின்னா இந்த சத்துணவு செய்யக்கூடியவர்கள். ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா வீதிகளில் எல்லாரும் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. தூய்மை பணியாளர்கள்லேருந்து அனைவருமே இறங்கினாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு மட்டும் நேற்றைய தினம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அந்த இடத்திற்கே சென்று அவர்களை சந்தித்து அனைவருக்கும் நிரந்தர பணி தருவதாக சேகர் பாபு அவர்கள் வாக்குறுதி தந்திருக்காரு. அந்த விடயத்தை இவர்கள் மேல் ஏன் கருணை காட்டவில்லை அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா அனைவருக்கும் கொடுத்த வாக்குறுதியை தான் அவங்க கேட்டு போராடுறாங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். ஆதரவாக செல்கிற சீமான் அவர்களை செல்ல விடாமல் தடுக்க வேண்டும் அல்லது அவர்களை சந்திக்கக்கூடாது என்பதற்காகவே உடனடியாக அனைவரையும் கைது செய்யக்கூடிய நடவடிக்கை மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த நிகழ்வு பற்றி உங்களது பார்வைகளை பின்னூட்டத்தில் பதிவிட்டிடுங்க.